இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில் தாய்மொழியில் கற்பிக்க வேண்டியது. அந்த மாணவர் அல்லது பெற்றோர்கள் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன, மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மொழி அரசியலை புகுத்தி அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்த திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கே சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இன்றைக்கு தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். இது ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்திற்கு பிறகு புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை பல ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு இன்றைய காலத்திற்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் எப்படி மாணவர்களை தயார் செய்வது என்பது திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய தலைமையில், இஸ்ரோ விஞ்ஞானி திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு டீப் கன்சல்டேஷன் செய்த பிறகு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில் தாய்மொழியில் கற்பிக்க வேண்டியது. 1ஆம் கிளாஸிலிருந்து ஆரம்பித்து தாய்மொழியில் தன்னுடைய குழந்தைகளை கற்பிக்க வேண்டும். 2ஆவதாக ஆங்கில மொழி. 3ஆவதாக அந்த மாணவர் அல்லது பெற்றோர்கள் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன, மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு மொழி அரசியலை புகுத்தி அரசியல் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்த திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். எந்த இடத்துலையும் கூட, அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கே சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. 3ஆவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் 3 பக்க ஒரு கடிதத்தை மிக விளக்கமாக இந்த கடிதத்தில் பதில் எழுதியிருக்கிறார்கள். தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று. உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி, உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக நாடுகள்கிட்ட போய் சொல்கிறார், ஏதோ தமிழ்நாட்டில் சொல்லலை. 2ஆவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு நாட்டிலையுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று நம்ம சொல்லி ஆட்சிக்கு 5 மாதத்துலேயே 5 இடங்களில் ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல போன செப்டம்பர் மாதம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சிங்கப்பூருக்கு சென்ற இடத்துல சிங்கப்பூரில் கலாச்சார மையத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதே போல் பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில், அதே போல் திருக்குறளை கிட்டத்தட்ட 35 மொழிகளில் மொழிபெயர்த்து நாம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சங்க இலக்கியங்களை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே. இன்றைக்கு தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். நான் கேட்குறேன், துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க? சிபிஎஸ்சி பள்ளிகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயும் 3ஆவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் 3ஆவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த 3ஆவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்கள்
அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது வந்து ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் யாருமே ஹிந்தி படிங்கன்னு சொல்லவே இல்லை. மறுபடியும் இவர்கள் மொழி அரசியலை திணிக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே அரசாங்கம் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழ், ஆங்கிலத்தை தவிர்த்து வேறொரு மொழி, அது மலையாளமாக இருக்கலாம், கன்னடாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மராட்டியாக இருக்கலாம், அஸ்ஸாமியாக இருக்கலாம், அப்படி ஒரியாவாக இருக்கலாம், எந்த ஒரு மொழியாவது கற்றுக்கொள்ளலாம். அதே போல் நம்மளுடைய தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் மூன்றாவது ஒரு மொழியாக தமிழை வந்து இன்னும் நம்ம அதிகமாக பிரபலப்படுத்த முடியும். தமிழை அதிகமான மாணவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் கற்பிப்பதற்கு இந்த மும்மொழி கொள்கை இருக்கிறது. அதே போல் மும்மொழியினுடைய இந்த இன்றைக்கான புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களை, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை சர்வதேச அளவில் நாம் அவர்களை தயார்படுத்த வேண்டியதற்கு சர்வதேச அளவில் போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் அறிவியல் துறையில் சாதனையாளர்களை உருவாக்க, அதனால தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி இந்த பட்ஜெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 50,000 அரசு பள்ளிகளில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழே அட்டல் டிங்கரிங் லேப் என்று அந்த லேப் ஏற்படுத்தப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மாணவர்களை தயார்படுத்துவதற்கு நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை முன்னால் இருக்கிறது. இது வந்து 1965 கிடையாது. இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டாம். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும்.